சித்தம், ஆபிரகாமை அழைத்ததனுடைய சித்தம் என்ன தெரியுமாங்க? தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் தேவனோடு நடக்கிறது என்ன, தேவன் யார், தேவன் எப்படிப்பட்ட தெய்வம், அவர் எவ்வளவு பரிசுத்தம் உள்ளவர், அவருடைய கிரியைகள் என்ன, தன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் இடைப்பட்ட காரியங்கள் என்ன, அவர் செய்த கிரியைகள் என்ன என்பதை தேவனும் அறிந்திருந்தார், ஆபிரகாமும் அறிந்திருந்தான். ஆபிரகாம் அவன் அறிந்தது மட்டுமல்ல, அவருடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பான் என்பதை அறிந்திருந்தார். அதனால ஆபிரகாமை அழைத்தார். உங்களையும் என்னையும் அழைத்ததற்கு ஒரு பிரதான நோக்கம் இருக்கு. எனவே கர்த்தரை குறித்து, தேவனுடைய திட்டங்களை குறித்து, தேவனுடைய கட்டளைகள், நியாயப்பிரமாணங்கள், போதனைகள், ஆலோசனைகள் எல்லாவற்றையும் நீங்களும் உங்களுடைய பிள்ளைகளுக்கும் பிள்ளைகளுடைய பிள்ளைகளுக்கும் இந்த காரியங்களை கற்றுக் கொடுக்கணும். தேவனோடு நடக்கணும், தேவனுக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழணும். கருத்தாய் பிள்ளைகளுக்கு என்ன சொல்லணுமா? சொல்லி கொடுக்க வேண்டும்.